தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள டிஎன்சிஎஸ்சி தலைமை அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருவரி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். நிகழ்ச்சிக்கு பின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருவரி அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், 1972ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் பொதுமக்களுக்கு சீரான உணவு விநியோகம் செய்ய தொடங்கப்பட்ட வாணிப கழகம் 54 ஆண்டுகளாக பொதுமக்களுக்காக சேவை புரிந்து வருகிறது எனவும், தமிழக அரசின் நலத்திட்டங்களை பேரிடர் பெரும் தொற்று காலங்களிலும் தன் உயிரையும் பாராமல் நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் உறுதுணையாக இருந்த உணவுப் பொருட்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க செயல்பட்டனர் எனவும், ஓய்வு பெறும் எங்கள் ஊழியர்களுக்கு அற்ப தொகையை இதுவரை வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஓய்வு பெறும் ஊழியர்கள் ஓய்வு காலத்தில் தங்களின் விலைவாசிக்கும் மருத்துவ தேவைகளுக்கும் சிரமப்பட்டு வருகின்றனர். 15 ஆண்டுகள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் எந்தவித பலனும் இல்லை. எனவே இடைக்கால தீர்வாக அரசு நிறுவனங்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற கருணை ஓய்வூதியம் போல் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கும் மாதந்தோறும் 9000 கருணை ஊதியம் வழங்கிட வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம் என கூறினர்.